கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலையத்தால் கட்டிக் கொடுக்கப்பட்ட புதிய பள்ளி கட்டிட திறப்பு விழாவில் மாணவர்களுக்கு பள்ளி உபகரணங்களை வழங்கி மகிழ்ந்த முன்னாள் மாணவர் கேஏடி அன்பு குடும்பத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த இரும்பிலிச்சேரி கிராமத்தில் இயங்கி வரும் அரசினர் நடுநிலைப் பள்ளிக்கு கூடுதல் பள்ளி கட்டிடம் வேண்டும் என அப்பகுதியில் வசிக்கும் சமூக ஆர்வலர் பொன்னையன் கல்பாக்கத்தில் இயங்கி வரும் சென்னை அணுமின் நிலைய நிர்வாகத்தினிடம் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் அவரது கோரிக்கையை ஏற்று சென்னை அணுமின் நிலைய பெருநிறுவன சமூக பொறுப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.15 கோடி மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கொண்ட புதிய பள்ளி கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்டு அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. சென்னை அணுமின் நிலைய இயக்குநர் சுதீர் செல்கே பள்ளி கட்டிடத்தை திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி மாணவர்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். முன்னதாக ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரும்பிலிச்சேரி கிராமத்தைச் சேர்ந்த பூர்வீகமாக கொண்டு கேளம்பாக்கத்தில் குடியிருந்து வரும் சமூக சேவகர் கேஏடி அன்புதான் பயின்ற பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு தேவையான பள்ளி உபகரணங்களை தனது மனைவி தனக்கோட்டி அன்புடன் சேர்ந்து தலைமை ஆசிரியரிடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்துதான் கடந்து வந்த பாதைகளை மாணவர்களிடையே பகிர்ந்து கொண்டார். பள்ளி தலைமை ஆசிரியர் பல்கீஸ் பேகம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சென்னை அணுமின் நிலைய உயர் அதிகாரிகள், ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அன்பனா தலைவருக்கும் அரசு அவங்க கூட இருந்து ஒட்டுமொத்த நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த நிறுவனத்துக்கு நம்மளுடைய ஊராட்சி சார்பாக அவங்களுக்கு கோடான கோடி நன்றி சொல்லி பையன் சொன்னாரு. ஆனா சில வார்த்தை தான் நமக்கு புரியும், சில வார்த்தை புரியாது. டோட்டல் பேக்கேஜ் அப்படின்னாரு. டோட்டல் பேக்கேஜ்னா இந்த கேட்டு சாவி இல்லை, அந்த கேட்டு சாவி இல்ல மொத்தம் டோட்டல் காம்பவுண்டே சொன்னாரு. காம்பவுண்டு ரெடி பண்ணி கேட் சாவி கொடுத்துருந்தாரு. ஆமா, சமுதாய குடும்பம் அதை சேர்ந்து வந்துடும். இதை கேட்கும் போது நம்ம எல்லாரும் அவர் கையெடுத்து கும்பிடணும். ஆமா, இது அவருக்கு நம்ம என்ன பண்ணாலும் அது ஈடாகாது.